Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 2025 ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் எக்ஸாமினேஷன் எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஈஸியான பேசேஜ் தான் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. புக் பேசேஜ் மாதிரியே தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி ஹால், ஹைவேஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இது ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே லெட்டருமே சரி பிஸ்னஸ் லெட்டர் தான் வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓவராலாக ஓகே தான். ஃபஸ்ட் பேப்பர் வந்து எழுத முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்பீக்கர் ப்ராப்ளம்லாம் இல்லை, ஓகேவாக தான் இருந்துச்சு அப்படின்றது தான் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்காக இருக்குது. செகண்ட் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் லித்தோகிராஃபி, தேரி கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறமா ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட், லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட், இதுதான் வந்து இருக்குது. லித்தோகிராஃபி 30 மார்க்கு. நான் லைன் பை லைன் வந்து வாசி காட்டுறேன். எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து சொல்லுங்கள். தென் ஓவராலாக நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தனா ஒரு மார்க் வந்து எடுப்பாங்க. ஸோ டோட்டல் மிஸ்டேக்கை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ மார்க் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். மெடிடேஷன் இஸ் எ ப்ராக்டிஸ் தட் கேன் ஹெல்ப் ஹஸ் டு கெட் நியர் பீஸ் ஃபுல் ஸ்டாப். இட் இன்வால்வ்ஸ் ஃபோக்கஸிங் அவர் அட்டென்ஷன் ஆன் தி ப்ரெசன்ட் மூமெண்ட் அண்ட் லெட்டிங் கோ ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபுல் ஸ்டாப். It can also reduce stress and anxiety, improve our mood and increase our awareness, full stop. Meditation can be done anywhere at any time, making it a convenient practice to incur into our daily routine, full stop. We can meditate in the morning to start our day with a clear mind, or in the evening to relax and recall our actions during the day, full stop. Meditation can also be done in groups, providing a sense of community and support. Regular meditation can have many benefits, including improved concentration, better sleep, increased productivity, full stop. It can also help us to develop a greater sense of compassion and empathy for ourselves and others, full stop. To start a meditation practice, we can begin with short sessions such as 5 to 10 minutes a day and gradually increase the duration as we become more comfortable with the practice, full stop. We can use guided meditations to help us get started, full stop. Overall, meditation is a powerful tool for improving our mental and emotional well-being, full stop. By adding meditation into our daily routine, we can experience greater peace, clarity and happiness. லித்தோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்டேக்குக்கு ஒரு மார்க்கு. ஸோ டோட்டலாக 30 மார்க்கு. நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து தேரி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். தேரி கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஆர் ட்ரைஃபோன்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். பி, டிஃபைன் ஃப்ரேசோகிராஃபி. 3, ஹவு, ஹீ, மச், வேர் ஆர் யூஸ்டு இன் ஃப்ரேசோகிராஃபி, கிவ் எக்ஸாம்பிள்ஸ். இந்த 3 கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க. ட்ரைஃபோன்ஸ்னால் என்ன, ஃப்ரேசோகிராஃபிக்கு டெஃபினேஷன் சொல்லுங்கள். ஹீ, மச், வேர் இது வந்து ஃப்ரேசோகிராஃபியில் எப்படி யூஸ் பண்ணுவோம், எக்ஸாம்பிள்ஸ் கேட்டுக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் தி பிரின்சிபல்ஸ் கவர்னிங் தி யூஸ் ஆஃப் லூப் எஸ்டி அண்ட் லூப் எஸ்டிஆர் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸ்டேட் ஆல்சோ வித் எக்ஸாம்பிள்ஸ் வென் தீஸ் லூப்ஸ் ஆர் நாட் யூஸ்டு. எஸ்டி லூப்பும் எஸ்டிஆர் லூப்பும் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. தென் எப்போல்லாம் யூஸ் பண்ண மாட்டோன்னு கேட்டுக்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஃபோர்த் கொஸ்டின் வந்து வென் இஸ் ஹால்விங் பிரின்சிபல் நாட் எம்ப்ளாய்டு, கிவ் எக்ஸாம்பிள்ஸ். எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கொஸ்டின் இருக்கும். செகண்டு, எப்போ ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்ரிவேட்டட் டபிள்யூ ஃபார்ம் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் ஃப்ரேசோகிராஃபியில் என் ஹூக்கும் என்எஃப் ஹூக்கும் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 4 மார்க்கு. இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் ஆர் தி ரூல்ஸ் ஃபார் ஃபார்மிங் ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுவும் ரெகுலராக கேட்குற கொஸ்டின் தான். எதுவுமே புது கொஸ்டினாக வந்து இல்லை. வாட் இஸ் டைஃபோன், லாஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி நீங்கள் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருந்தீங்கனால இதை குறைஞ்சது ஒரு 50% நல்லா எழுதியிருக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருந்தீங்க அப்படின்னா. அடுத்து
ரைட் இன் ஷார்ட் ஹேண்ட் சொல்லிட்டு ஒரு 15 வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு 15 அவுட்லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு உண்டான ஆன்சர்ஸுமே நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ட்ஸும் லித்தோகிராஃபியும் நம்மளே வந்து செக் பண்ணிடலாம். எவ்வளோ மார்க் நமக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை செக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எத்தனை மார்க் நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.